அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசும் இந்த நிகழ்ச்சியின் பக்கத்தில் உள்ள படத்தில் உள்ளவர் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த திருவானைக்காவலில் உள்ள ரெங்கூன் ரெட்டியார் சத்திரத்தை நிறுவிய சிதம்பர ரெட்டியார். அவர் கோடான கோடியில் ஒருவர் என்பது உங்கள் எல்லோருக்கும் புரியும். ஏனென்றால் அவர் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னவே தன்னுடைய சொத்தில் கால் பகுதியை எதிர்காலத்தில் வரக்கூடிய மாணவர்கள் தங்கி படிப்பதற்காக ஒரு அறநிலையத்தை கட்டி நிறுவி அதை போற்றி பாதுகாத்து வந்திருக்கிறார். அந்த அறநிலையத்தில் படித்து முன்னேறியவன் தான் நான், உங்களைப் போன்ற பல நண்பர்களும். ஆகவே நமக்கு எல்லோருக்கும் இது ஒரு புனிதமான நிலையம். அத்தகைய பெருந்தகையாளர் நயன் அத்தகைய ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகு அவாம் பேரறிவாளன் திரு பயன்மரம் முள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கட்படின் அப்படின்னு பாட்டெல்லாம் உண்டு. யாருக்கு? இந்த மாதிரி சமுதாயத்திற்காக ஒரு குறிப்பிட்ட அளவு தன்னுடைய உழைப்பில் சேர்த்த சொத்தை அவர்களுக்காகவே ஒதுக்கி வைத்து வாழ்ந்த ஒரு பெருந்தகையாளர். அவர்களை பற்றி குறிப்பிடுவதுதான் இந்த திருக்குறள். அத்தகையவருடைய பெருந்தன்மையினால் நாம் எல்லோரும் முன்னேறிக்கிறோம். அவருடைய நினைவை போற்றும் வகையில் அவருடைய வாழ்நாளில் குறிப்புகளை தேடிப்பிடித்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். அந்த புத்தகத்தின் தலைப்பு தான் கோடான கோடியில் ஒருவர். அது வரும் ஞாயிற்றுக்கிழமை 15 மார்ச் 2026 நாம் எல்லோரும் தங்கி பழக்கப்பட்ட அந்த சென்ட்ரல் ஹாலில் வெளியிட இருக்கிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வரும் ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு, மாலை 4 மணிக்கு எங்கிருந்தாலும் வந்து சேர்ந்து விடுங்கள். உங்களை தேடி பிடிப்பது பெரிய கஷ்டமாக இருக்கிறது தெரியும். ஏனென்றால் நான் படித்தது 1960 67 வரை. அதற்கு முன்னும் பலர் படித்திருக்கிறார்கள், பின்னும் பலர் படித்திருக்கிறார்கள். அவர்களுடைய முகவரி தெரியவில்லை. எப்படியோ ஒரு காற்றில் எப்படியாவது இந்த கருத்து போய் சேர்ந்து பலருக்கு சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாடர்ன் டெக்னாலஜி இருப்பதனால் உங்களுக்கு எல்லோரையும் தேடி அவர்கள் காதில் போய் இந்த செய்தி கேட்டால் நீங்கள் வந்து விடுவீர்கள் என்று நம்புகின்றேன். ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு திருவானைக்காவலில் உள்ள ரெங்கூன் ரெட்டியார் சத்திரத்தில் சந்திப்போம். வணக்கம், வாழ்த்துக்கள்.